அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு, கார்த்திகேயா முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சந்தோஷம். நான் சமீபமாக கோவிந்தன் கதைன்னு சொல்லி ஒன்று இப்போ சொல்லியிருந்தேன். நேர்காணல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கோவிந்தன் கதைன்னு சொல்லி ஒரு புதையல் கிடைக்கும், அது சம்மந்தமாக சொல்லியிருந்தேன். அதே போல் எல்லாருக்கும் ரெண்டு மனசுன்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த காணொலி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரெண்டு மனசு அப்படின்னா, இப்போது இந்த நிகழ்வு நம்ம இருக்கோம். ஒரு மனசு வந்து கார்த்திகேய முருகருக்கு நடந்த அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு மனசு வந்து நாளைக்கு திங்கக்கிழமை முடிஞ்சால் கடங்காருக்கு பதில் சொன்னோம், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பஞ்சாயத்து இருக்கும், கோர்ட்டில் ஏதாவது ஒரு வழக்குக்கு போய் ஆகணும், ஏதாவது ஒரு பிரச்சனை திங்கக்கிழமை இருக்கும். அந்த மனசு அங்கே அதை பற்றி நினச்சிட்டே இருக்கும். ஒரு மனசு இங்கே இருந்திருக்கும். அதான் அந்த எல்லாருக்கும் ரெண்டு மனசுன்றது. எவ்வளோ பெரிய வேதனையிலையும் சோதனை நீங்கள் வந்திருந்தாலும் யாரும் சரணப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் மாற்றுவார். இது சத்தியமாக நடக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து சாதாரணம் கிடையாது. இமயமலையிலேருந்து கார்த்திகேயா முருகர், கார்த்திக் சுவாமி முருகர் கைலாயத்திலேருந்து அப்பாயிட்ட சண்டை போட்டு இமயமலை கார்த்திக் சுவாமி கோயிலில் நிற்கிறாரு. அவர் அங்கேருந்து இந்த உலகத்தில் சொல்லும்போதே இருக்குது, இந்த உலகத்தில் அவர் எந்த மூலைக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆந்திரா போயிருக்கலாம், கேரளா போயிருக்கலாம், கர்நாடகா போயிருக்கலாம், மும்பை, எந்த ஊருக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் இமயமலையிலேருந்து நேராக முருகர் வந்து நின்னா பழனிமலை முருகர் தான். இந்த பழனியில் தான் வந்து நின்னாரு. அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. தாண்டிக்குடிய ஒரு இடத்துல நின்னாரு, இன்னொரு இடத்துல ஓதிமலை நின்னாரு. எல்லாமே உண்மைதான். ஏன்னா கலியுகம்ன்றது ஒரு யுகம் மட்டும் கிடையாது, பல கலியுகம் இருக்குது, பல கலியுகம் சுழற்சி இருக்குது. சமீபத்தில் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்தது என்னன்னா, ஒவ்வொரு கலியுகத்திலையும் முருகப்பெருமான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுருக்காரு. ஸோ இமயமலையிலேருந்து நேராக முருகப்பெருமான் வந்து நின்று இந்த மண்ணில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் வந்து எப்படி திருவண்ணாமலைக்கு போனால் மலையே சிவபெருமான காட்சி தராரோ, இங்கே மலையே முருகப்பெருமான காட்சி தராரு. மேலே போய் சாமி பார்க்க முடியல, மேலே போக அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இங்கே இருக்கிற இடத்துலேருந்தே முருகப்பெருமான் காட்சி கொடுக்காரு மலை மூலமாக. கண்டிப்பாக வேண்டிட்டு போங்க, எல்லாரோட துன்பமும் துயரமும் நிச்சயமாக மாறும். முதல் விஷயம் வந்து இந்த திருப்புகழ் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் ஐயா சொன்ன நான் தான் சொல்லிட்டு கிடையாது, வடப்பள்ளி ஆண்டவர் தான் ஒரு பெரிய காரணம். இவர் வடப்பள்ளி முருகரை பார்க்க வந்தார். அப்போ தான் வந்து இந்த மாதிரி முருகருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாராளமாக பண்ணுங்க. திருப்புகழ் அப்பயே பேரை சொன்னாருன்னு நினைக்கிறேன். திருப்புகழ் நிகழ்ச்சி, திருப்புகழ் சார்ந்த நிகழ்ச்சி. அப்போ நான் சொன்னேன், ஐயா சும்மா பண்ணாதீங்க, ஒரு முருகர் சிலை வச்சு பண்ணுங்க, இல்லை ஒரு வேல் வச்சு பண்ணுங்க அப்படின்றப்போ, முருகர் சிலை வச்சு பண்ணலாம், யாரை வச்சு பண்ணன்றப்போ அவர் வாயிலே என் வாயில அந்த ஒரே வார்த்தை வந்து பழனி முருகர் தான். ஸோ அந்த பழனி முருகர் நினச்சி அதுக்கப்புறம் கார்த்திகேய முருகர் கிடச்சி, கார்த்திகேய முருகரை வந்து நான் இவருக்காகவும் ஃபஸ்ட்டு வாங்குறேனே. ஆனால் வந்து முருகர் வந்து போவே இல்லை. 2 வாட்டி உத்தரவு கேட்குறப்போ இவருக்கும் வந்து இல்லைங்க இது நீங்களே வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்படின்னா அந்த கார்த்திகேய முருகர் வந்தார். அதுக்கப்புறம் நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் நிகழ்ச்சி நடத்தினாலும் கண்டிப்பாக கார்த்திகேய முருகரை கொண்டு போங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு நிகழ்ச்சியோட நிப்பாட்ட மாட்டார். இந்தியா ஃபுல்லாகவும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இந்த திருப்பூர் நிகழ்ச்சி நடத்துவார். அதில் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். இந்த பழனி இடம் தேர்வானதே முருகப்பெருமான் அருள் தான். இவர் பழனியில் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடம் தீர்மானிச்சிருந்தார். அப்போ நானும் சொல்கிறேன் பழனியில் பண்ணணும்னு சொல்லி. இந்த மண்டபம் கிடைச்சது, இந்த தேதி கிடைச்சது எல்லாமே முருகப்பெருமான் அருளால தான். முதல் விஷயம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் முருகர் எல்லாரும் சொன்னாலும், முதல் விஷயம் வந்து சிவசதீஷ் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் முருகர் ஆராய்ச்சி கர்ம ஆராய்ச்சின்னு ஒன்று, யார் வேணாலும் முருகர் பற்றி பேசலாம், யார் வேணாலும் எல்லா விஷயமும் பேசலாம், முருகர் நிகழ்ச்சி நடத்தலாம். எல்லாரையுமே முருகப்பெருமான் அருள் இருக்குன்னு தான் பேசுகிறாங்க, நடத்துகிறாங்க. ஆனால் அப்படி நடத்துறதுக்கு ஒரு பெரிய பலம் வந்து அவங்களோட மனைவி அம்மா இருக்காங்க, லாவண்யா அம்மா. இவங்க பெரிய கைத்தட்டல் கொடுங்க. காரணம் என்னன்னா, இத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு 500 பேர் வந்திருக்கீங்க, ஒரு 300 பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 பேரோட தலையெழுத்தாவது மாறும், முருகப்பெருமான் மாற்றுவார். அதுக்கு ஒரு காரணமாக இவங்க இருக்கிறப்போ அது என்ன பண்ணணும்னா, முதல்ல ஃபேமிலியில் தான் ஒரு பெரிய டென்ஷன் கொடுக்கும். இதான முருகர் ஆராய்ச்சியில் வந்து நேர்காணலில் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அதீதமாக சாமி கும்பிட்றப்போ சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே வீட்டில் சண்டை வரும். கணவன் மனைவி சண்டை வந்து 2 பேருக்கும் பெரியதாக இதுக்கப்புறம் சாமியை கும்பிட வேணான்னு ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் ஏன்னா அவங்க ஊழ்வினை கர்மனை செய்யக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது சிவசதீஷ் ஐயா வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய பலமே மனைவி தான். ஏன்னா இப்போ நான் உலகம் ஃபுல்லாக பயணிக்கிறேன், உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகிறேன், எல்லாரையும் சந்திக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் ஃபேமிலி லெவலில் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதை செய்யவே முடியும். அது என்னோட ஃபேமிலி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி முருகர் பற்றி பேசுகிறவங்க, முருகர் நிகழ்ச்சி நடத்துவங்க எல்லாருக்குமே அந்த இறைவன் வந்து ஏதோ ஒரு வகையில் யார் செஞ்ச புண்ணியமோ, எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இவங்க மாதிரி ஒரு மனைவியை கொடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து வழிவகையாக இருக்காங்க.
அதே போல் வந்து இந்த பெண் சக்தி பற்றி நான் பேசியிருந்தேன். மனைவின்னு சொல்கிறப்போ அந்த பெண் சக்தி பற்றி சொல்லி அவங்க கண்டிப்பாக நம்ம என்னதான் விழுந்து வந்து சாமி கும்பிட்டு முருகர் பாதத்திலே இருந்தாலும் 24 மணி நேரம் கோயிலே இருந்தாலும் நம்மளோட மனைவியோ நம்மளோட அக்கா தங்கையோ நம்மளோட அம்மாவையோ துன்புறுத்திட்டு அவங்கள ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு என்ன வழிபாடு எத்தனை ஓமம் செய்தாலும் எனக்கு பலன் இருக்காது. ஏன்னா முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களுக்கு அவர் கொடுத்த வரவும் சரி, சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்த வரவும் சரி, யாரெல்லாம் நீங்கள் பெண்களை வந்து மதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து நீங்கள் பெண்களை வந்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க விஷயத்தை வந்து நீங்கள் சரி பண்ணி அவங்களுக்கு எந்த வகையில் துன்பம் ஏற்படுத்தாமல் இருக்கல, கண்டிப்பாக முருகப்பெருமான் மாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் இது ஆண் மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுக்கும் எந்த வகையிலும் கெடுதல் செய்யக்கூடாது. தெரியாமல் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறது, ரொம்ப நாள் குழந்தை பிறக்காதவங்களை பற்றி ரொம்ப கேவலமாக சொல்கிறது, அவங்கள அந்த நிகழ்ச்சியிலேருந்து புறக்கணிக்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரெல்லாம் பெண் சக்தியை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கொடுக்குற எல்லா வரவும் பரிபூர்ணமாக அமையுன்றது வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்ட பெரிய உண்மை. திருப்புகள்ன்றது வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வந்து உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு திருப்புகள். இன்னும் வரும் காலங்களில் இந்த திருப்புகள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி திருப்புகளுக்காக அரசே ஒரு பெரிய விழா எடுக்கிற அளவுக்கு வரும். இதே பாணியில் தான் முருகர் மாநாடு நடந்தது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் முருகர் சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் முருகப்பெருமான் நடத்துவார். முருகர் அற்புதம் அதிசயம், சொல்ல வார்த்தை இல்லை. இமயமலை போன கார்த்திகேய முருகர் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி கார்த்திகேய முருகரை பார்க்க ஆர்வமாக வந்தீங்களோ அதே போல தான் நானும் கார்த்திகேய முருகரை பார்க்க ஆர்வமாக. ஏன்னா சென்னையிலே இருந்தாலும் நான் முழுக்க எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணியிருந்தனால பழனியில் வந்து ரொம்ப கண்குளிர அந்த அபிஷேகம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அபிஷேகம் பண்ணீங்க. அதுவும் சந்தன அபிஷேகம் பண்ணுறப்போ ரொம்ப பரிபூர்ணமாக இருந்தார் முருகர். யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் இதுக்கப்புறம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்ல பழகுங்க. நீங்கள் அந்த பரிபூர்ணன்ற வார்த்தை சொல்ல இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கிங்க, இல்லை மனசில் வச்சுக்கிங்க. இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். இதே மாதிரி அடுத்த முருகர் அரைக்க நிகழ்ச்சியிலையோ இல்லை அடுத்த திருப்புகழ் நிகழ்ச்சி சந்திக்கிறப்போ இந்த பரிபூர்ணமாக நீங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாறும். குழந்தை இல்லையா, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். வீடு இல்லையா, வீடு கிடைக்கும். என்ன கேட்குறீங்களோ ஆனால் எப்படி இருக்குன்னு யார் கேட்டாலும் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்ல பழகுங்க. எல்லா பொண்ணும் முருகனுக்கே நிறைய விஷயம் பேசணும்னு வந்தேன். எல்லாரோட முகமும் எனக்கு முருகர் முகமாக தான் தெரியும். இந்த முருகர் பக்தர்கள்லாம் என்கிட்ட அடிக்க சொன்னாங்க, சார் முருகர் பேரை வச்சவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க சார், முருகர் பேரை வச்சிருக்காரு நம்பி ஒரு விஷயத்த கொடுத்தேன் சார் ஏமாத்திட்டேன், அப்படி எதையுமே நினைக்காதீங்க. திரும்ப அதே முருகர் பேரில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார். இது சத்தியம். நீங்கள் பார்க்குற எல்லாரையுமே முருகராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாகவும் துன்பமாகவும் தெரியாது. திருச்செந்தூருக்கு ஒரு முருக பக்தர் வர மலேசியாவில் இந்த ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லிடுறேன். திடீர்னு அவர் கனவுல வந்து ஒரு விஷயம் தோணுது. 6 படைக்கும் போகலான்னு சொல்லி வராது மலேசியாவிலேருந்து. மலேசியாவிலேருந்து 6 படை வர்றது வந்து ஒரு பெரிய பொருள் செலவாகும். அதுக்குண்டான வசதி வாய்ப்பு எல்லாமே அவருக்கு இருக்குது. மலேசியாவிலேருந்து 6 படை முருகப்பெருமானை பார்த்து வரப்போ அவர் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த பொறுப்புனா நம்ம ஊர் சம்பளத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அறுபடை முருகரை பார்த்துட்டு மலேசியாவுக்கு போகிறாரு. போய் 2 நாள் அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. தூக்குனால அவருக்கு மொத்தக்கும் முருகர் மேலே ஆகுது. சிவனேன்னு மலேசியாவில் இருந்திருந்தா கூட இந்த வேலை போயிருக்காது போல். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி முருகப்பெருமானை போய் முருகன் அவர் ரொம்ப மோசமாக சொன்னார். அவர் நான் சந்திச்சுட்டு வந்தேன். முருகனை பார்த்ததுக்கு இப்படி ஒரு வேதனை எனக்கு, என் வேலையே போயிடுச்சு, நீங்கள் சொன்னது உண்மைதான், முருகனை கூப்பிட்டா சோதனை வரும்னு சொன்னீங்க, அப்பா எங்கள் வேலையை விட்டே தூக்கிடாருன்னு சொல்லி புலம்புறாரு. கதற நான் சொன்னேன், ஐயா இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் 6 படை வீட்டுக்கு போயிருக்கீங்க. 1 படை வீட்டுக்கு போனாலே உங்களோட ஊழ்வினை கர்மனோட எதிர்வினை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். 6 படைக்கு போயிருக்கிறப்போ கண்டிப்பாக அதோட தாக்கம் ரொம்ப, நீங்கள் 1 செகண்ட் வேலை போயிடுச்சுன்னு சொல்லி வேதனை அடைச்சிக்கலாம். அந்த 1 செகண்டே இந்த கர்மா மாறத்துக்குன்னா ஒரு பெரிய வழி. அந்த கர்மா ஏதோ ஒரு வகையில் ஊழ்வினை உங்களை பெரிய டென்ஷனுக்கு பயந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு அவர் எந்த வேலையில தூக்கினாங்களோ அதை விட ஒரு படி பெரிய வேலை அவர் கிடைச்சிது. அவர் முருகர் சாட்சியாக மலேசியாவில் நடக்கிற முருகர் அழைக்க சொல்ல போகிறார். அது உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முருக பக்தியில் நீங்கள் கும்பிட்டீங்க, முருகனை கும்பிட்டனால இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது இன்னும் பெரிய கர்மா அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் மீது பழி சொல்லலாம், ஆனால் இறைவன் மீது பழி சொன்னால் அந்த கர்மா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் திரும்ப நான் கண்டிருந்த ஒரு சின்ன முருகப்பெருமான் கடவுள் மட்டும் கிடையாது, அவர் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. முருகா அப்படின்னு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, முருகனே கும்பலனா கூட முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சக்தி உங்களை காப்பாற்றும். அப்படி இருக்கும் போது நம்ம முருகப்பெருமானை கும்பிட்டா இன்னும் எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுன்றது வந்து நீங்கள் உணர்ந்து முருகப்பெருமான் மேலே எந்த பழியும் போடாமல், முருகரால் தான் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம். முருகர் நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம எங்கேயோ போய் தான் சத்தியம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே மகான் அருணகிரிநாதரோட குரு பூஜை வந்து வருகின்ற 29/6/2026 அன்னைக்கு வருது. ஆனி மாதம் 3 நட்சத்திரம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் முதல்ல மலேசியாவிலே நேரம் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ப்ரோக்ராம் மாற்றிட்டு
அதுக்கப்புறம் நான் மலேசியாவிலேருந்து சென்னை விமானத்தில் வரப்போ தூங்கிட்டேன். நல்லா தூங்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வருது. அரையனார் பெருமான் சிலை வந்து இந்த சிலை வந்து நான் அரையனார் பெருமான் 100 சிலை வந்து கொடுக்கறதுக்காக இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருந்தேன். கிருபானந்த வாரியார் தொடங்கிய பணி அது. அவர் இருக்கும்போது இப்போ நம்ம கும்புற எல்லா கோயிலும் அரையனார் சிலை இருக்குன்னா அது அவர் வச்சது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி நான் முதல் சிலையை வந்து ஆர்டர் கொடுக்க போகும்போது அந்த சிலை எப்படி வரணும்னு சொல்லி சாம்பிளுக்காக இந்த சிலையை எடுத்துகிட்டு போனேன். இந்த சிலையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த சிலை மாதிரியே வடிவமைச்சாங்க. அப்போ எனக்கு விமானத்தில் வரப்போ இந்த முதல் சிலையை வந்து சிவசேதி சிலையை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு வருது. உத்தரவு வந்ததுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் மறந்துட்டேன். கரெக்டாக பழனி கிளம்புறதுக்கு முன்னாடி பெரிய அதிசயம் தான் அது. இறை முருகப்பெருமான் இவர் கூடிய இருக்கான்றது ஒரு பெரிய உதாரணம். நான் மறந்துட்டு வெளியில் வந்த விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் திரும்ப இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இப்போ வரைக்கும் இந்த சிலையை சேர்க்குற வரைக்கும் அது ஒரு பெரிய வேலையை நான் முருகப்பெருமான் கொடுத்தது. வந்து இவர்கிட்ட கொடுக்குறேன், இந்த மாதிரி இந்த சிலையை வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுங்கன்னப்போ அவர் கேட்டார். அவர் சொன்னார் என்கிட்ட, ஐயா இல்லைங்க, நானே அரையனார் சிலையை வந்து வைக்கணும்னு நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு. ஸோ அப்படிதான் முருகப்பெருமான் இந்த அரையனார் சிலை அவர்கிட்ட கொடுக்க வச்சிருக்காரு. இதே மாதிரி சிலை தான் நான் வந்து 100 சிலை வைக்க போகிறேன் எல்லா முருகர் கோயிலும் தமிழ்நாட்டில். நீங்களும் அந்த நாளில் அரையனார் பெருமானை வணங்கி பூஜை பண்ணுங்கள். ஒரு திருப்புகழ் பாடல் பாடுங்க. அன்றைக்கி போதும் மனப்பாடமாக ஒரு திருப்புகழ் பாடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் திருப்புகழ் பாடல் சொல்லிக் கொடுங்க. நம்ம இன்னைக்கு கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி, வேல்மாறல் எத்தனையோ பாடல்கள் முருகப்பெருமானோட சக்தி உள்ள பாடல். ஆனால் திருப்புகழ் அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக சக்தி உள்ள பாடல். ஒரு பாடலே அவ்வளோ சக்தி இருக்கும்போது கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் வந்து அரையனார் பெருமான் கொடுத்தாரு. அது இப்போ நம்மளுக்கு 1400 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அந்த 1400 பாடல்களுமே பெரிய பொக்கிஷம். அந்த பாடலை வந்து பாடல ஓதுவோர் ஐயாவுக்கும் ஒரு பெரிய நன்றி, அவருக்கு ஒரு பெரிய கைது. நீங்கள் எந்த முருகர் கோயில் போனாலும் இந்த மாதிரி ஓதுவார் இருப்பாங்க. அவங்க ஓதுவாரில் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஒரு வாழ்த்திட்டு போங்க. உங்களால் பொருள் உதவி கொடுக்க முடியல கூட பரவாயில்ல, அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க. ஏன்னா இந்த முருக சக்தியை முருகர் யுகத்துக்கு அடுத்த விஷயமா கொண்டு போகிறது இந்த ஓதுவார்கள் ஐயா தான். ஐயா நீங்களும் ஒவ்வொரு தலைமையோட உங்களோட வாரிசோட நிற்காம அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஓதுவார் பணி வந்து சொல்லிக் கொடுங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் முறை சொல்கிறேன், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்ன பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பெண்ணை நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உயரும். ஒரு பொண்ணை நீங்கள் தாழ்வாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உயராது. இதுதான் சத்தியம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க சப்தகன்னிகள் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு பெரிய முருகப்பெருமான் கொடுக்குற வரத்தை வந்து இவங்க தடையில்லாமல் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இதனோட முருகராக கண்ட உண்மை. எல்லா பொருளும் முருகனுக்கு நன்றி.